அதாவது நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போதை தான் மிக முக்கிய காரணமாக இருக்குது. என்ன காரணம் கேட்டீங்கன்னா வருங்கால இந்தியா இளைஞர்கள் சொல்லியிருக்கோம். ஆனால் இளைஞர்கள் இப்போ இருக்கிறது மது, கஞ்சா, இந்த மாதிரி சிகரெட் இந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ இதை வந்து கண்டிப்பாக நம்ம மாற்றணும் அப்படின்னா நம்மளாம் மாற்ற முடியாது. ஒவ்வொரு இளைஞர்களும் அவங்க மாறணும். இப்போ யாருமே வந்து பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சு வந்து போகணும்னு காலையில் யாரும் பிடிக்கிறது கிடையாது. அவங்க வந்து காலையில் நார்மல் நம்ம வேலையை பார்ப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா யாராவது நண்பர்கள் பார்த்துட்டு மாப்பிள்ளை ஞாயிற்றுக்கிழமை வா சும்மானு இருக்கும் வீட்டில் போய் லைட்டாக ஒரு கட்டிங்க போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கடுத்து சும்மா இருக்கிறது இல்லாமல் யாராவது சீரட் அடிக்கிறவங்க யாருமே வேணும்னு சீரட் அடிக்க முடியாது. அடுத்தவங்க யாரும் சீரட் குடிக்கிற ஸ்டைலை பார்த்தோம் பப்ளிக்கில் நின்று சீரட் அடிக்கிற பார்த்தோம்னா குழந்தைகள் சரி பெரியவங்களும் சரி பார்த்து கற்றுக்கிறாங்க. ஸோ அதை இனிமேல் பொதுமக்களும் சரி மற்றவங்களும் சரி பொது இடத்துல இருந்து பயன்படுத்தவும் தவிர்க்கணும். அதுக்கடுத்து தனிமனித ஒழுக்கம் வேணும். தனிமனித ஒழுக்கம் இல்லாத யாருமே கண்டிப்பாக முன்னேற முடியாது. சரிங்களா? ஆள் இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம வந்து எந்த சூழ்நிலையும் பண்ணக்கூடாது. ஒன்று, இளைஞர்கள் போதையை தாண்டி போகக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்த்தீங்கன்னா நல்லது. இளைஞர்கள் தான் வருங்கால சமுதாயம் இருக்குது. அதை தான் அண்ணாமலை என்ன செய்யும், இளைஞர்கள் முக்கியமாக அதை போய்கிட்டு இருக்கணும். நம்மளும் அனைவரும் எல்லாத்தையும் மாறுவோம் வாய்ப்பு. நகர பொதுமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நமது புளியங்குடி மாநகரில் தென்காசி மாவட்ட போதை விழிப்புணர்வு பேரணியை முன்னிட்டு நமது வாசகர்கள் சட்டமன்ற தொகுதியின் சார்பாக புளியங்குடியில் இன்று லீடர் அமைப்பின் போதை விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு தலைமையிலாக நமது மாவட்ட உறுப்பினர்கள் அனைவரும் இங்கே கலந்து கொண்டார்கள். அனைவரும் வருக என வரவேற்கிறோம். அது மட்டுமில்லாது நமது லீடர் உறுப்பினர்கள் எந்தவித பணமும் எதிர்பாராமல் இங்கு வந்து ஒருங்கிணைந்த அனைத்து கண் உள்ளங்களுக்கும் மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது நமது மாவட்ட உறுப்பினர் திரு ராஜேஸ்வர் பேசுகிறார் பாண்டியசார் அவர்கள் பேசுவார்கள். ஏன் இந்த போதை ஒழிப்பு என்று அன்பு சகோதர சகோதரிகளுக்கு தெரியும். ஏனென்று சொன்னால் தமிழகத்தின் அண்டை மாநிலங்களிலிருந்தும் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் போதைப் பொருட்கள் நமது தென்காசி மாவட்டத்தில் சிறப்பாக டாஸ்மாக இருக்கலாம், கணேஷ் புயலாக இருக்கலாம், பல்வேறு வகையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் தென்காசி மாவட்டத்தில் நமது இளைஞர்களையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் காக்கக்கூடிய போதையிலிருந்து மீட்கக்கூடிய பொறுப்பு நமது தமிழக அரசுக்கு மட்டுமல்லாமல் நமது ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் இருக்கக்கூடியதாகும். ஆகவேதான் இன்று தமிழ் தலைமையிலே லீடர்ஸ் இயக்கமானது இந்த ஜூலை மாதத்திலே போதை ஒழிப்பு என்பதை மையமாக கொண்டு தமிழகம் முழுவதும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நமது பல்வேறு நிகழ்ச்சிகளிலே பல்வேறு அரசியலமைப்புகள் இருந்தாலும் ஆனால் பேர் இயக்கமாக ஒவ்வொரு இல்லத்தில் இருந்தும் ஒவ்வொரு சகோதரனையோ சகோதரிகளையோ பாதுகாக்கும் பொறுப்பு ஒவ்வொரு அன்பு சகோதரருக்கும் இருக்கக்கூடிய இந்த போதை, இந்த டாஸ்மாக் மட்டுமல்லாமல் பல்வேறு போதைகளை மீட்டெடுக்கக்கூடிய ஒன்று ஒவ்வொரு சகோதர சகோதரிகளின் கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே தென்காசி மாவட்ட லீடரின் சார்பாக நமது தென்காசி மாவட்டத்திலே 5 சட்டமன்ற தொகுதிகளிலே இன்று அந்தந்த தொகுதிகளில் இந்த போதை ஒழிப்பு விழிப்புணர்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. லீடர்ஸ் இயக்கத்திலே நான் உறுப்பினராக இருப்பேன் என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய அன்பு சகோதரர்கள் மிக சிறப்பான முறைகளை தெரியாமல் சேவையாற்றிக் கொண்டிருக்கின்றனர். ஆனால் தாங்கள் புளியங்குடியை சார்ந்த அன்பு சகோதரர்கள் நம்முடைய அன்பு சகோதரர் சிவா அண்ணன் அவர்களோடு இணைந்து தமிழக அனைவரையும் பாதுகாக்கும் விதமாக நாம் எல்லாம் இந்த போதை விழிப்புணர்வு இயக்கத்திலே இணைந்து செயல்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு தமிழின் குடும்பமும் நமக்கு முக்கியமான ஒன்றாகும். ஆகவேதான் லீடர்ஸ் என்ற இயக்கத்தின் மூலமாக அண்ணாமலை IPS அவர்கள் அனைவரும் தலைவர்கள் என்ற பெயர்களிலே சிறப்பாக உங்களின் ஒருவனாக மக்களின் ஒருவனாக மக்களுடன் மக்களாக செயல்பாட்டுக் கொண்டிருக்கின்றார்.
ஆகவே புளியங்குடிவாழ் அன்பு சகோதர சகோதரிகள், இப்பொழுது நடைபெறும் இந்த போதை ஒழிப்பு விழிப்புணர்வு நடைபெற இருக்கின்றது. அனைவரும் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அனைவரும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அல்ல, தமிழனுக்காக, தமிழ் மக்களுக்காக, ஒவ்வொரு குடும்பத்திற்காக இப்பொழுது இணைந்து நாம் அனைவரும் போதை ஒழிப்பு விழிப்புணர்வில் கலந்து கொண்டு அனைவரையும் அன்போடு அழைப்பதோடு இந்த நிகழ்ச்சிக்கு தாழ்ந்தாக வருகை தந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய யோகத்தவர் அன்பு சகோதரர் வனத்துறை அதிகாரி ஐயா ராஜசேகர குலசேகர பாண்டியன் அவர்கள், ஊட்டுமலை டாக்டர் அன்புராஜ் அவர்கள், சுரண்டை மாநகரில் சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற சுமு முருகன் அவர்கள் மற்றும் அனைத்து அன்பு சகோதர சகோதரிகளும் இப்பொழுது இந்த பேரியக்கத்தில் நடைபெறும் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் அனைவரும் கலந்து கொள்ள அனைவரையும் புளியங்குடி விவித நிகழ்ச்சி சார்பாக வருக என அன்போடு அழைக்கின்றோம். ஒருங்கிணைப்பாளர் தலைவருமான திரு அண்ணாமலை IPS முன்னாள் IPS அவர்கள் BE MBA IIM படித்து முடித்த ஒரு அரசியல்வாதி. இப்பொழுது வீத செய்கிற அமைப்பை ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் தென்காசி மாவட்டத்தில் ஆஸ்திரேலிய சட்டமன்றத்தில் புளியங்குடியில் இது கூட்டம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கு. இது என்னுடைய ஒருங்கிணைப்பான குருநாதன் அவர்கள் நல்ல முறையில் ஏற்பாடு செய்திருக்காங்க. அவர்களை முதல்ல பாராட்டிக் கொண்டு அனைத்து தலைவர்களுக்கும் காலை வணக்கத்தை சொல்லிக்கிறேன். இதை எடுத்துக்கிட்டோம்னா அரசியல் அமைப்பில் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இந்த போதை தடுப்பு விழிப்புணர்வு. இந்த போதை என்னங்கிறதுனா நார்கோட்டிக் ட்ரக்ஸ்ங்கிறது எல்லாமே கஞ்சா, அபி, எல்லாமே இதில் போதைப் பொருட்கள் எல்லாமே வந்துடுது. இது அவ்வளவும் தமிழ்நாட்டுக்குள்ள இறங்குது. இதை மாணவர்கள், குறிப்பாக தலைவர் சொன்ன மாதிரி இளைஞர்கள் தான் இதில் பாதிக்கப்படுறாங்க. அதாவது 4 பேருக்கு ஒருத்தர் இந்த குடிக்கு அடிமையாகிடுறாங்க, பழக்கத்தில் இருக்காங்க. அதில் ஒரு 17 விழுக்காடு அடிமையாக ஆயிடுறாங்க. இது நல்ல சமுதாயத்துக்கு ஏற்றது அல்ல. இது என்ன, நம்ம கவர்மெண்ட்டை பொறுத்தவரையில் இங்கே 10 லட்சம் கோடி கடல்ல இருக்கும் ஏற்கனவே. இதுல சாராயத்தில் ஒரு நாளைக்கு இந்த டாஸ்மாக் போல 150 கோடி வருமானம் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா 48,777 கோடி வருஷத்துக்கு வருமானம் வரக்கூடிய இது ஒரு டாஸ்மாக் வருமானமாக இருக்குது. இது நம்மளுடைய பட்ஜெட், இந்த இன்கம் பட்ஜெட் 2026 என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3,37,000 கோடி தான் நமக்கு வரவு இருக்கு. ஆனால் செலவு 4,67,000 கோடி செலவு இருக்கு. ஆல்மோஸ்ட் 1,07,000 கோடி நம்ம ஷார்ட்பாட்ல தான் இருக்கோம். நம்ம பற்றாக்குறையில் இருக்கோம் சார். இந்த பற்றாக்குறையை எப்படி நீக்கிறது? அது நம்ம மேலதான் இது வரும். இப்போ பார்த்தா தலைவர் சொன்ன மாதிரி 85,000 கோடிக்கு கடன் வாங்கிட்டாங்க. அப்படி கடன் வாங்குற மாநிலமா இருக்கிறோம். இந்த பக்கம் போதையை நம்பி தான் 48,000 கோடி நம்ம வந்தா தான் அரசாங்கத்தை நடத்த முடியும். அந்த ஒரு மோசமான சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆனா உதாரணத்துக்கு குஜராத் எடுத்துக்கோங்க, அங்க உபரி பட்ஜெட் போடுறாங்க. அங்க மதுவிலக்கு இருக்கு, இருந்தாலும் உபரி பட்ஜெட் போட்டு அவங்க வந்துட்டு இருக்காங்க. அந்த நிர்வாக திறமை இல்லாம தான் கடந்த ஆட்சியில நம்ம எல்லாரும் 5,000 கோடி கிட்ட கடன் வாங்கி 5 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டாங்க. இப்போ 10 லட்சம் கோடி கடன்ல இருக்கும். ஒரு தலைவர் சொல்றாரு, ஒரு எக்கனாமிக்ஸ் சொல்றாரு, சார் அரசாங்கம் கடன் வாங்கினா உங்களுக்கு என்ன சார் அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா, அது நமக்கு தான் பஸ் கட்டணமாகவும், விலைவாசி உயர்வாகவும், வீட்டு தீர்மையாகவும், எல்லா இடத்தையும் நம்மளால பாதிக்கும். பொதுமக்கள் தான் அதை ஏற்றுக்கணும். இப்போதைக்கு கணக்கு பார்த்தீங்கன்னா 8 லட்சம் பேர் நிறுத்தணும்னா ஒவ்வொருத்தர் தலைமையிலையும் 1,027 ரூபா நம்ம தலையில கடன் இருக்கு. இந்த அளவுக்கு தான் இந்த நிதி கவர்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. இதுல நம்ம எப்படி போதையை ஒழிக்கிறது? இந்த போதையை ஒழிக்கணும்னா இளைஞர்கள் வெளி வரணும். நிறைய சொல்றாங்க, இந்த பிடிப்பு மிட்டாய்கள்லாம் வந்துச்சுன்னாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியவே மாட்டேங்குது. போதை கெமிக்கலாகவும் வருது, ஆர்கானிக்காக இதாகவும் வருது, நேச்சுரலாகவும் வருது. கஞ்சா இதெல்லாம் மாணவர்கள், இளைஞர்கள், அந்த ஜென்செக்ஸி சொல்றது இல்லையா, இந்த 18 to 25 வயசு உள்ள பையங்க இதுல நிறைய பாதிக்கப்படுறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா குடும்பம் பாதிக்கப்படுது, தொழில் பாதிக்கப்படுது, சமுதாயம் பாதிக்கப்படுது, பெண்கள். அதனால இந்த போதையினால என்ன ஆகுதுன்னா கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை. காந்தியடிகள் என்ன சொன்னாரு?
ஒரு சுதந்திரம் என்பது என்னன்னா, ஒரு பெண் வந்து ராத்திரி நகையோட என்னைக்கு சுதந்திரமா போறாங்களோ அன்னைக்கு தான் உண்மையான சுதந்திரம் சொன்னாங்க. ஆனா இப்ப காலையிலேயே நடக்க முடியல. அது போக பாத்தீங்கன்னா கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் வன்முறை இது அவ்வளோத்தையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு புள்ளியில வந்து நிற்கணும். அது போதையில இந்த போதை கலாச்சாரத்தை தான் நம்ம சமுதாயம் ரொம்ப போய்கிட்டு இருக்கு. இதை நம்ம மீட்டி எடுக்கணும்னா நம்ம வந்து இளைஞர்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான யோகா, அப்புறம் பார்த்தீங்கன்னா மூச்சு பயிற்சி, விளையாட்டு, ஒலிம்பிக்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா சார் நம்ம நாடு எங்க இருக்கு தேட வேண்டியது இருக்கு. உலகத்திலே நம்ம தான் அதிகமான ஜனத்தொகையில் இருக்கோம். 1,40,000 148 கோடி இருக்கோம். ஆனா நம்ம ஒலிம்பிக்ல எங்க இருக்கோம் தேட வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலைதான் நம்ம இருந்துருக்கோம். அதனால போதைங்கிறது நம்ம அந்த விழிப்புணர்வு மட்டும் பண்ணாம ஒவ்வொருத்தரையும் நம்ம இந்த இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினரையும் ஒருத்தரையாவது திருத்தி இந்த மறுவாழ்வு மையத்துல அவங்க வந்து சேர்த்து அவங்க யாருமே குடிநோயாளிகள் வேணுக்கும் சாப்பிடுறதில்லை. அதுல இருந்து மீண்டு வர முடியாம இருக்கிற சூழ்நிலை தான் சாப்பிட்டு இருக்காங்க. அவங்கள நம்ம வந்து காப்பாற்றணும், அவங்கள வந்து நல்வழிப்படுத்தணும். என்ன இது மெயினா பாத்தீங்கன்னா பெண்கள் இதுல பாதிக்கப்பட்ட பெண்கள். குடும்ப தலைவர் வந்து வீட்டுக்கு பணம் கொடுக்கலைன்னா குடும்ப தலைவியால நடத்த முடியாது, வீட்டில் நடத்த முடியாது. பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க, சமுதாயம் பாதிக்கப்படுது. அதனால இந்த குடியை ஒழிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதத்தை நம்ம வந்து போதை ஒழிப்பு மாதமாக நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் ஜிஎவர்கள் வந்து இந்த மாதத்தை அறிவிச்சிருக்காங்க. நம்ம வந்து இதுல இருந்து வெளியே வரணும், இளைஞர்கள் முக்கியமா வெளியே வரணும். நம்ம நாடு நல்லா இருக்கணும், வளம் பெறணும்னா இந்த நார்கோட்டிக் ட்ரக்ஸ்ங்கிற இந்த இதை வந்து இப்போ காவல்துறை செய்யறாங்க, வெளிநாட்டில இருந்துட்டு வரக்கூடிய எல்லாமே இன்டர்போல் செய்யறாங்க, பிஎஸ்எஃப் செய்யறாங்க. எல்லாரும் பார்டர் செக்யூரிட்டி எல்லா அரசாங்கம் செஞ்சாலும் மக்களா பார்த்து மக்கள் தெரிஞ்சாமட்ட இதை முடியாது. இந்த பக்கம் குஜராத்துக்கு அப்படி பாகிஸ்தானுடைய கடல் மார்க்கம் வந்துருது நார்கோட்டிக் ட்ரக்ஸ். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இங்க வங்காளத்திலிருந்து வருது, மியான்மர்ல இருந்து நம்ம வடகிழக்கு மாவட்டத்துக்கு வந்துருது. இப்படி கம்ப்ளீட்டா வெளியே வர்றதெல்லாம் ஓரளவுக்கு காவல்துறை, பிஎஸ்எஃப் எல்லாரும் இது பண்ணாலும் நம்மளும் நம்மளோட விழிப்புணர்வா யாரும் தப்பு பண்ணா நீங்க காவல்துறைக்கு உதவியா இருக்கு, இந்த தப்பு இங்க நடக்குங்கிறத நம்ம சொல்லும் அந்த தப்பை திருத்த முடியும்னு கேட்டுக்கிட்டு இதுக்கெல்லாம் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிளாஸ்லயும் மாரல் கிளாஸ் உண்டு, ஒவ்வொரு ஸ்கூல்லயும் மாரல். இப்போ மார்க்கத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறத தவிர மாரலை மறந்துட்டோம். அந்த மாரல் கிளாஸ் திருப்பி வந்து நம்ம வந்து நம்ம மீட்டெடுக்கணும். நம்ம சமுதாயம் நல்ல சமுதாயம், நல்ல இளைஞர்கள், நல்ல இது சுத்தமான குடிநீர், சுத்தமான சுகாதாரம், சுத்தமான நல்ல கல்வி இதெல்லாம் கிடைக்கணும்னா அண்ணாமலைஜி அவர்கள் வழிகாட்டின மாதிரி இந்த மாதம் வந்து நம்ம போதை எழுப்பு மாதம், அடுத்த மாதம் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு மாதம், அடுத்த மாதம் பெண்கள் முன்னேற்ற மாதம், இப்படி ஒவ்வொரு மாதமா நாங்கள் வந்து இது பண்ணி இதை வந்து அடுத்தடுத்த வருஷத்துல இதையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்கோம். அதனால சமுதாயம் முன்னேறணும்னா இந்த வீத லீடர்ஸ் அமைப்புகளை நீங்க ஜாயின் பண்ணி மற்றவங்க நம்மளும் திருந்தி மற்றவங்களையும் திருத்த கேட்டுக்கொண்டு வாய்ப்பு கொடுத்த இந்த புளியங்குடி நகர தலைவர்களுக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம். போதையை ஒழிப்போம், மாறுவோம் மாறுவோம், நாம் மாறுவோம், மாற்றுவோம் மாற்றுவோம், பிறரை மாற்றுவோம், காண்போம் காண்போம், போதையில்லா சமுதாயம் காண்போம், மீட்போம் மீட்போம், குடிநோயாளிகளை மீட்போம், போதையில்லாத தமிழகம், வளமான தமிழகம், போதையில்லா குடும்பம், வளமான குடும்பம், பிரச்சனை பிரச்சனை, குழந்தைகளுக்கு பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, சமுதாயத்துக்கு பிரச்சனை, மீட்போம் மீட்போம், போதையில்லா தமிழகத்தை மீட்போம், வேண்டும் வேண்டும், வளமான தமிழகம் வேண்டும், வளமான தமிழகம், வளர்ச்சியான மதம், மாறுவோம் மாறுவோம் மாறுவோம், போதை ஒழிப்போம், போதையை வாழ்க தமிழ், வாழ்க தமிழ், வாழ்க தமிழ், வாழ்க தமிழ், வாழ்க தமிழ், வாழ்க தமிழ், வாழ்க தமிழ்.
பொது இடத்துல இருந்து பயன்படுத்த சமுதாயத்திற்கு தனிமனித ஒழுக்கம் இல்லாத யாருமே போதையோ நாமும் அது இளைஞர்கள் போதையை தாண்டி போக முடியாது. முடிஞ்ச வரைக்கும் அதை இளைஞர்கள் வருங்கால சமுதாயம் அண்ணாமலை இளைஞர்கள் அந்த சப்ளை போதையை அந்த மக்களுக்கு கிடைக்காம இருக்கிறதுக்கு நம்ம அரசாங்கம் அதை பார்த்துக்கிறோம். ஆனா இந்த போதையை பயன்படுத்தாமல் இருக்கணும்னா நாம இது மாதிரி விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த போதையை பயன்படுத்தாமல் இருக்கணும்னு நம்ம மக்கள் மத்தியில் இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை கொண்டு போனாங்க இந்த போதையை ஒழிக்க முடியும். போதையும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கு. இதனால பெண்களுக்கு பாதுகாப்பு, விபத்துகள் பார்த்தீங்கன்னா இந்த போதையினால ஏகப்பட்ட விபத்துகள் நடந்தது. அதனால இந்த போதையை ஒழிக்கிறோம். இது நம்ம அண்ணாமலை அவர்களுடைய வேண்டுதலுக்கு இது நாம் இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை நாம் மேற்கொண்டிருக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் மக்கள் அனைவரும் அவர்களுக்கு தெரிந்த வரை யார் யார் இந்த போதைக்கு அடிமையாக இருக்கிறார்களோ அவர்களை திருத்துவதோடு மட்டுமல்லாமல் யாரையும் இனிமேல் போதைக்கு அடிமையாகாமல் இருக்க நீங்கள் அவர் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு முயற்சி எடுக்க வேண்டும் என்று நீங்கள் விவித லீடர் சார்பாக உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு இந்த பொதுமக்கள் புதியமுடி வாசுதேவன் சட்டமன்றத்தின் சார்பாக நடக்கும் இந்த புதியமுடி விழிப்புணர்வு பேரு சிவகுருநாதன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் பேச வாய்ப்பளித்த இந்த அமைப்புக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி முக்கிய கொள்கிறேன். நன்றி வணக்கம். வாசி சட்டமன்ற தொகுதி மக்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு லீடர் அமைப்பு மூலம் இந்த வருகை உள்ள அனைவருக்கும் பொறுப்பாளர் அனைவருக்கும் மிக நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விழிப்புணர்வு மாறுவோம் மாற்றுவோம் மாற்றுவோம்னுடைய ஒரு விழிப்புணர்வு என்னன்னா இங்கே எதையுமே மாற்ற முடியாது. இங்கே எதையுமே மாற்ற முடியாது. எதையுமே போதை இல்லாத தங்கமாக ஆக்கலாம் முடியாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆண்களோட பெண்கள் ஓட்டு தான் இங்கே அதிகம். தமிழ்நாட்டில் பொதுவாகவே ஆண்களோட பெண்கள் ஓட்டு தான் அதிகம். இப்போ உள்ள அரசியல்வாதிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா பெண்கள் ஓட்டு கிடைச்சா போதும். ஒரு மாடுல 1250 ஓட்டு இருக்கு. அது பெண்கள் ஓட்டு மட்டும் 400 ஓட்டு இருக்கு. இந்த 400 ஓட்டை கரெக்ட் பண்ணிட்டா நம்ம ஜெயிச்சிடலாம். இப்படி ஜெயிச்சிட்டோம்னா நம்ம பள்ளிக்கூடம் செல்லும் போது போதைப் பொருள்களை கொண்டு போகுது. போதைப் பொருள்களை கொண்டு போனா பள்ளிகளில் உள்ள ஆசிரியர்கள் அதை எடுத்து தலைமாசிரியர்கள் ஒப்படைச்சாங்கன்னா அங்க டீச்சர் ஆசிரியர்கள் பாதிக்கப்படுறாங்க. அதற்காக ஆசிரியர்கள் இப்போது எதையும் சரியாக கண்டுகொள்வது இல்லை. காவல்துறை கண்ணியமிக்க காவல்துறை கடமைகளை செய்கிறது. ஆனால் அரசியல்வாதிகள், அமைச்சர்கள் மற்றவர்கள் எல்லாம் அவர்களை சரியாக பணிகளை செய்ய செய்யவில்லை. இதன் காரணமாக போதைப் பொருள் தமிழ்நாட்டில் அதிகமாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த போதைப் பொருட்களை எப்படி ஒழிப்பது, இதை சரி பண்ணுவது, இது எப்படி மாற்றுவது, மாறுவது, இதை அமைப்பு லீடர் அமைப்பு அண்ணாமலை அண்ணன் அவர்கள் முதலாக அதை எடுத்துள்ளார் கையில். இதை எப்படி நம்ம மாற்றுவது, அதற்கு என்ன செய்வது அப்படின்னா அதுக்கு சரியான பொறுப்பான ஆட்கள் முதல் நம்ம உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கணும். அப்படின்னா இந்த லீடர் அமைப்பு அதில் நம்ம தலைவர் என்ன செய்வார் அப்படின்னா சரியான நண்பர்களை சரியாக தேர்ந்தெடுக்கிறாங்க. இதற்கும் அடிமையாகாத நண்பர்கள் வேண்டும். எந்த பொருளுக்கும் எந்த ஒரு விதைக்கும் அதாவது அசைவு கொடுக்காம இசை கொடுக்காம இணங்காமல் எதற்கும் அதாவது நேர்மையாக நிற்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மெம்பர்ஷிப் தான் நம்ம தலைவர் தேர்ந்து கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 25 மெம்பர்ஷிப், அதாவது 25 மெம்பர்ஷிப் இருக்காங்க. ஏகப்பட்ட மறைமுகமாக இதை பயணிச்சுட்டு இருக்காங்க. நீங்க வரல, ஏன் வரல அப்படின்னா நிறைய இடங்கள்ல மீட்டிங் சம்பவம் நடந்துட்டு இருக்கு. அதனால எனக்கு வரல யாரும். மாறுவோம் மாற்றுவோம். இந்த வீணர் அண்ணாமலை அண்ணன் அவர்கள் எடுத்த மொழி அமைப்புகளின்படி நல்ல உறுப்பினர்கள் இங்கே இருக்கணும். நல்ல உறுப்பினர்கள் தான் இதை சரியாக கொண்டு போக முடியும். இப்போ இன்னைக்கு கூட்டம் கூட்டிருக்காங்க. சிவகுருநாதன் ஒருங்கிணைச்சு கூட்டம் கூட்டிருக்காங்க. தலைவர் வந்திருக்காங்க, அண்ணன் எல்லாரும் வந்திருக்காங்க. இன்னைக்கு ஏன் வந்திருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு புளியங்குடியில போதைப் பொருள் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. காவல்துறை கன்னியாகுமரி காவல்துறை ரொம்ப கட்டுப்பாடு தான் வச்சிருக்காங்க.
இருந்தாலும் அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கக்கூடிய அதிகாரிகள் இன்னொரு கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால அதிகாரிகள் வந்து என்னைக்குமே அரசியல்வாதி கட்டுப்பாட்டில் தான் இருக்காங்க. அதனால அதிகாரிகள் வந்து ஸ்ட்ராங்கா முடிவு எடுக்க முடியாது. இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் அண்டை நாடான ஆந்திரா வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பொதுமக்கள் பெண்கள் தெரிஞ்சுக்கணும். பெண்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அண்டை நாடான ஆந்திரா வந்து நம்ம தமிழ்நாட்டோட பின்தங்கிய நிலைமையில் இருந்தது. இன்றைக்கு அந்த ஆந்திரா நாடு இன்னைக்கு வளமான நாடு ஆகிவிட்டது. நல்லா தெரிஞ்சுக்கணும். பெண்கள் நல்லா குறிப்பா பெண்களுக்கு தான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஆண்களுக்கு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா பெண்கள் ஓட்ட வச்சுதான் இந்த அரசு தமிழ்நாடு இன்னைக்கு உலக நாடா முன்னேற்றம் பற்றி போயிருக்காங்க. அரசியல்வாதிகள் புரிய வச்சிருக்கிறது பெண்கள் தான். பெண்கள் நீங்கள் புரிந்தால் மட்டும்தான் உங்கள் குழந்தைகளை நல்ல வழியில் வளர்க்க முடியும். பள்ளிக்கு போன பள்ளி ஆசிரியர்கள் அதை சரியாக பின்பற்ற முடியாது. காரணம் அதிகாரிகள் அரசியல்வாதிகள் காவல்துறை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா பின்னாடி இருக்கிறது அரசியல்வாதிகளும் அமைச்சர்களும். முதலமைச்சர் சட்டம் ஒரு காவல்துறைக்கு ஒரு சரியான பொறுப்பு ஆளுமை திறன் கொண்ட நம்ம முதலமைச்சராக இருக்கணும். ஆளுமை திறமை கொண்ட முதலமைச்சராக இருக்கணும் அப்படின்னா நல்ல லீடர் அமையணும். நல்ல லீடர் அமைச்சா தான் அவருக்கு போட முடியும். அந்த நல்ல லீடர் எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா மக்கள் நீங்கள் ஸ்டாண்டர்டா தேர்ந்தெடுக்கணும். இலவசத்துக்கு அடிமையாகியோ பணத்துக்கு அடிமையாகியோ பணம் கொடுத்தா ஓட்டு போட்டாலோ நீங்க தேர்ந்தெடுத்தாலோ நிரந்தரமான தலைவர்களை நீங்க தேர்ந்தெடுக்க முடியாது. ஒரு வருடத்திற்கு 7 லட்சம் இன்ஜினியர்கள் படித்து செல்கிறார்கள் தமிழ்நாட்டில் இருந்து. தமிழ்நாட்டில் எத்தனை கம்பெனி இருக்கிறது? அண்டை நாடான பெங்களூர் போக வேண்டி இருக்கிறது, அண்டை நாடான ஆந்திரா போக வேண்டி இருக்கிறது, அண்டை நாடான பாம்பே போக வேண்டி இருக்கிறது. 7 லட்சம் இளைஞர்கள் வேலை இல்லாமல் அடுத்த நாளை நோக்கி நம்ம செல்ல வேண்டி இருக்கிறது. இத்தனை ஆண்டு ஆட்சியாளர்கள் எந்த இளைஞர்களுக்கு என்ன ஒரு கம்பெனியோ ஒரு நிர்வாகமோ ஏதோ செய்ய வேண்டியிருக்கிறார்கள். உண்டு விழிப்புணர்வை மக்களிடம் கொண்டு சேர்க்க போராடுவேன். போதை இல்லாத தமிழகம் என்ற இலக்கை நோக்கி சாமானிய மக்களின் நல்வாழ்விற்காக அர்ப்பணிப்புடன் செயல்படுவேன். மாற்றம் நம்மிடமிருந்து துவங்கட்டும். போதை இல்லா தமிழகம் பிறக்கட்டும். மாற்றுவோம்.